ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு ராத்திரி வால் ஸ்ட்ரீட் ஒரு ஃபுல் ஆக்ஷன் மோட்ல தான் இருந்தது உங்களுக்கு. தட் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாமே நம்ம எதிர்பார்த்ததை விடவே பாசிட்டிவ்ல இருந்தது. அதே மாதிரி அமேசான் ரிசல்ட் இன்வெஸ்டர்ஸ ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்பிளோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாலுமே ஸ்டாக் ஹெவியா டவுன் ஆயிருக்கு. அது எதனாலயும் அதே மாதிரி நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங் கிரீன்ல இருக்கு அப்படிங்கிறது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட நியூஸ் மார்க்கெட் முழுக்க ஏஐ அதுக்கப்புறம் கிளவுட் ஸ்டோரி தான் இன்னைக்கு லீட் பண்ணுது. சரி, இன்னைக்கு என்னெல்லாம் மார்க்கெட்ல நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு சின்ன நியூஸா பாத்துருவோம் நம்ம. ஸோ அமேசான் தான் நேத்திக்கான ஹீரோ உங்களுக்கு. ஸோ நேத்தி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அமேசானோட ரிசல்ட் வந்துச்சு. ரெவன்யூவும் நல்லா வந்துச்சு. ஏடபிள்யூஎஸ் கிளவுட் பிசினஸ்ல ஸ்ட்ராங் க்ரோத் காட்டியிருக்கு உங்களுக்கு. தட் மீன்ஸ் அமேசானோட வெப் சர்வீஸ் அதோட கிளவுட் பிசினஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் காட்டியிருக்கு. அதே மாதிரி ஏஐ சர்வீஸ் அண்ட் டிமாண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டும் சொல்றாங்க. இதனாலதான் அமேசானோட ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட்ல உங்களுக்கு 12% வரைக்கும் மேல ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அமேசானோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நேத்தி $235 முடிஞ்சது இன்னைக்கு $261 ஓபன் ஆகியிருக்கு உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட் என்ன மெசேஜ் எடுத்துக்கிச்சு இதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ ஸ்பெண்டிங் மட்டும் பண்ற கம்பெனிஸ்க்கு எங்களோட அட்டென்ஷன் இருக்காது. ஆனா அதுல இருந்து ரெவன்யூ காட்டுற கம்பெனிஸ்க்கு எங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத மார்க்கெட் இதுல இருந்து சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பிளோட ஏர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வந்திருந்தாலுமே இன்வெஸ்டர்ஸ் ஆப்பிளோட ஏர்னிங்ஸ்ல ஹாப்பியா இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி ஃபார்வர்ட் அவுட்லுக் கம்பெனியோட பிற்காலத்துல வரப்போற இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன்னும் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஐபோனோட பிரைசிங்ஸ் பத்தின கன்சர்ன் மேனேஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து ஆப்பிள் இன்னைக்கு டவுன் பண்ணிட்டு இருக்கு. ப்ரீ மார்க்கெட்லயே கிட்டத்தட்ட 7% கிட்ட அது பெரிய ஒரு டவுன் சந்திச்சிருக்கு. அதாவது நேத்தி $333 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்த ஆப்பிள் இன்னைக்கு $308 ப்ரீ மார்க்கெட்ல கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. கீழே இறங்கி ஆரம்பிக்க போகுது இன்னைக்கான அவங்களோட மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது நாஸ்டாக் மட்டும்தான் 1% அபவ் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்ல இப்போதைக்கு இருக்காங்க. S&P 500 பாசிட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லைட் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 பொறுத்த வரைக்கும். நாஸ்டாக் மட்டும் இன்னைக்கான லீடர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இதுக்கான முக்கிய காரணம் அமேசானோட ரேலியா தான் இந்த நாஸ்டாக்கோட பெரிய ஹைப்புக்கான காரணமா இருக்க போகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இப்ப இத்தனை நாள் ஏஐல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸ்ல இருந்து ஒரு கம்பெனில, அதே மாதிரி 2 கம்பெனி மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் 2 கம்பெனிலையும் ஏஐல இருந்து ரெவன்யூவும் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ இதனால அவங்களுக்கு நாஸ்டாக் மேல ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கிளவுட் க்ரோத்தா இருக்கட்டும், ஏஐ ஆப்டிமிசம் இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ ஏஐ ஸ்டோரிக்கு வருவோம். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐயோட பூம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்ப மார்க்கெட் ஆன்சர் என்ன அப்படின்னா, இல்ல, ஏஐயோட பூம் இன்னும் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் காட்டுற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் நாங்க ரிவார்டு தருவோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இதுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது உங்களுக்கு மார்க்கெட் ரிவார்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆனா வீக் கைடன்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் இந்த கூகுள் ஆகட்டும், உங்களுக்கு ஆப்பிள் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ப்ரெஷர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது மார்க்கெட் குவாலிட்டி ஏர்னிங்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பண்றதுக்கு தயங்குறதே கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான், அதுக்கப்புறம் ஆப்பிள், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், ஸோ மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு நேற்று பெரிய கேப் அப்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது இன்னைக்கு சஸ்டைன் ஆனிச்சு அப்படின்னா இந்த வாரம் பெரிய கேண்டில்ல சஸ்டைன் ஆனதா அர்த்தம். அதே மாதிரி என்விடியா,
என்விடியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் கேப் அப்ல தான் இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு இந்த கேப் அப்போட இது ப்ரீ மார்க்கெட் கேப் அப்ப வந்து உங்களுக்கு வந்து சஸ்டைன் பண்ணிடுச்சுன்னா இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏறுனுச்சு அப்படின்னா $200 தான் அதோட இமீடியட் டார்கெட்டா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏஎம்டி. ஸோ ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ப்ரீ மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க எல்லாமே நாஸ்டாக்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் அப்சைட்ல தான் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்வல். ஸோ மார்வல் டெக்னாலஜிஸும் உங்களுக்கு வந்து நாஸ்டாக்ல இருக்கிறதுனால நாஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்ல வந்து கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ அமேசான்ல ஏஏ ஸ்பெண்டிங் வந்து ஜாஸ்தியானதுனால ஏஏ சப்ளை செயின் ஸ்டாக்ஸுக்கும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல வந்து வீக்கான அவுட்லுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏஏ வேல்யூவேஷன் கன்சர்ன் வந்து ஸ்டில் லிட்டில் பிட் இருக்க தான் செய்யுது. நல்ல கொடுக்குற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான், ரெவன்யூ காட்டுற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து ரிவார்ட் தராங்க. அதே மாதிரி ட்ரெஷரி yield மூவ்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கணும். ஃபெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு பூர்த்தி பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். மந்த் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வருதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து என்னோட வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஸ்லைட்லி புல்லிஷ், S&P 500 வந்து புல்லிஷ்ல இருக்கு. ஆனா நாஸ்டாக் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ்ல தான் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வாலட்டிலிட்டி வந்து நாஸ்டாக்ல தான் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன கொஸ்டின் கேட்டுச்சுன்னா ஏஏ ஸ்பெண்டிங் அதிகமா பண்ணுதா கம்பெனிஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டுச்சு. இன்னைக்கு என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஏ ஸ்பெண்டிங் வந்து ப்ராஃபிட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து கேட்டது. அதுக்கு வந்து அமேசான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்சர் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமேசானோட ரேலி ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஆப்பிளோட வீக் அவுட்லுக்கு, அதுக்கப்புறம் ஏஏ கிளவுட் growth இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கான வால் ஸ்ட்ரீட்டோட டைரக்ஷனை வந்து முடிவு பண்ண போகுது. மார்க்கெட்டை ஓப்பன் ஆன உடனே எமோஷனல்ல ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அமேசானோட ஸ்ட்ரென்த் வந்து செமிகண்டக்டர் ஸ்டாக்குக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆப்பிளோட வீக்னஸ் வந்து முழு டெக் செக்டாரையும் ட்ராக் பண்ணுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து தமிழ்ல வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். See you on the next update.